அஸ்ஸலாமு அலைக்கும் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம மட்டன் ரோல் அண்ட் மட்டன் கட்லெட் எப்படி செய்யறது வீடியோவில் பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஒரு பாத்திரத்தில் எண்ணெய் ஊற்றிக்கிட்டேன். எண்ணெய் ஊற்றிட்டு பட்டை, லவங்கம், ஏலக்காய், வெங்காயம், தக்காளி, இஞ்சி பூண்டு அதெல்லாம் கிடையாதுங்க. ஸோ கவனமாக பாருங்கள், வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நிறைய டிப்ஸ் கொடுத்துருக்கேன். நான் இதில் மட்டன் வாங்கி கழுவி அதில் கொஞ்சம் மசாலா போட்டு வேக வச்சுருக்கேன். ஸோ எண்ணெய் காஞ்சதும் ஃபஸ்ட்டு நம்ம அந்த மட்டனை கொடுத்துட்றோம். இதில் நான் ஒன்றுமே இல்லைங்க, கொஞ்சோண்டு இஞ்சி பூண்டு, 3 ஸ்பூன் மிளகாத்தூள், 2 ஸ்பூன் தனியாத்தூள், 1 ஸ்பூன் கரம் மசாலா, தேவையான அளவுக்கு உப்பு, இவ்வளோ தான் கொடுத்து வேக வச்சுருக்கேன். ஸோ அதை நம்ம போட்டு நல்லா கிண்டிக்கிறோம். ஸோ பச்சை வாடையெல்லாம் போயிடுச்சு, ரொம்ப தேவையில்லை. 2 வதக்குனா போதும். நறுக்குன வெங்காயம். இப்படி தாங்க செய்யணும் மட்டன் ரோல். தாராளமாக நீங்கள் ட்ரை பண்ணலாம், சூப்பராக இருக்கும். பயப்படவே வேண்டாம், சூப்பராக இருக்கும். தாராளமாக ட்ரை பண்ணுங்கள். நல்லா வதக்குங்க. இது நல்லா வதங்கிக்கிட்டே இருக்கும்போது இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பும், கொஞ்சோண்டு பச்சை மிளகாய், மல்லித்தூள் இது மட்டும் போட்டுக்கோங்க. பச்சை மிளகாவும் மல்லித்தலையும் நறுக்கி பொடியாக நறுக்கி போட்டுக்காங்க. இதுக்கு மேலே இன்னும் கொஞ்சம் மசாலா வேணுன்றவங்க கொஞ்சம் மிளகாத்தூளும் தனியாத்தூளும் ஆட் பண்ணிக்கோங்க. நான் பண்ணலை. ஸோ அவ்வளோதான். ஸோ இந்த ஸ்டஃபிங் ரெடி ஆகிடுச்சு மட்டன் ரோலுக்கு. இதை நம்ம ஆற வச்சுட்டு மட்டன் கட்லெட்டை பார்த்துடலாம். உருளைக்கிழங்கு 1 கிலோ உருளைக்கிழங்கு வேக வச்சு தோல் நீக்கி நல்லா மசிச்சுக்கிடலாம். நான் கையில் தான் மசிப்பேன். கையில் தாங்க ஆரோக்கியமும் இருக்கும், டேஸ்ட்டும் இருக்கும். ஸோ நான் கையில் மசிச்சிட்டேன். மசித்ததில் அதே மசாலா போட்டு வேக வச்சுருக்க மட்டனை சேர்த்துக்கிறலாம். கைமா மட்டன். அதில் நான் கொஞ்சோண்டு மிளகாத்தூள், தனியாத்தூள், இஞ்சி பூண்டு, உப்பு, கரம் மசாலா இதெல்லாம் சேர்த்துருக்கேன். ஏன்னா 150 கைமாவுக்கு 1 கிலோ உருளைக்கிழங்கு சேர்த்துருக்கேன். ஸோ நம்மளுக்கு அதுக்கு மசாலாவுக்காக இதெல்லாம் சேர்த்துருக்கேன். 4 ஸ்பூன் மிளகாத்தூளும், 2 ஸ்பூன் தனியாத்தூள், 1 ஸ்பூன் கரம் மசாலா, தேவையான அளவுக்கு உப்பும், 2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு. இவ்வளோ தாங்க மசாலா, வேறு எதுவுமே கிடையாது. எல்லாத்தையும் நல்லா கொடுத்து நல்லா பிணைஞ்சு ஸ்டஃபிங் ரெடி பண்ணிட்டேன். ஸோ ஸ்டஃபிங் இப்படி இருக்குது பார்த்துக்காங்க. இதில் நான் கொஞ்சம் பச்சை மிளகாவும் மல்லித்தலையும் நறுக்கி போட்டிருக்கேன். வேறு வெங்காயமோ தக்காளியோ எதுவுமே தேவையில்லை. ஸோ ஸ்டஃபிங் ரெடி. ஸோ கட்லெட் எப்படி செய்கிறதுன்னு ஃபஸ்ட்டு பார்த்துடலாம். இந்த ஸ்டஃபிங்கை நல்லா நீங்கள் ஒரு உருண்டை மாதிரி பிடிச்சி அதை லைட்டாக தட்டிக்காங்க, வடை மாதிரி லைட்டாக, ரொம்ப தட்டாதீங்க, உடஞ்சோம். அண்ட் பிரெட் க்ரம்ஸ் ரெடி பண்ணணும். ஸோ பிரெட் க்ரம்ஸ்க்காக நீங்கள் அங்கே இங்கெல்லாம் அலைய வேண்டாம். நம்ம ப்ரெட் வாங்குகிறோம்ல, ஸோ எப்பயும் வாங்குகிற ப்ரெட்டை எடுத்து நம்ம மிக்சியில் அதை நல்லா 4-5 பிச்சு போட்டு அதை ஒரு ஷேக் பண்ணி எடுத்துக்காங்க. இந்த மாதிரி அதில் நான் இது எல்லாத்தையும் டிப் பண்ணி எடுத்து நல்லா அப்ளை பண்ணிவிட்டு ஃப்ரீசரில் 1 ஹவர் வச்சுட்டேன். ஸோ இப்படி செட் ஆகிரும். அதை நான் சூடான எண்ணெயில் போட்டு பொரித்து எடுக்கிறேன். ஸோ இப்படி தான் மட்டன் ரோல் செய்யணும். யாரெல்லாம் ஒரே ஒரு வீடியோ பார்த்து நான் டிஷ் ட்ரை பண்ணுவேன், சூப்பராக இருக்கும் அப்படின்னு சொல்கிறவங்க கமெண்ட் பண்ணுங்கள். ஆனால் நான் இது வரைக்கும் ஒரே ஒரு வீடியோ யூடியூப்பில் பார்த்து ட்ரை பண்ணதும் கிடையாது, அது நல்லா இருந்ததும் கிடையாது. ஸோ என்னோடய வீடியோ பார்த்து நீங்கள் தாராளமாக ட்ரை பண்ணலாம். ஏன்னா நான் 4-5 தடவை செஞ்சுட்டு தான் டேஸ்ட்டு பக்காவாக இருக்குமோ உங்களுக்கு காட்டுறேன். ஒரு பக்கம் வேகவும் மறுபக்கம் திரட்டி போட்டு எடுத்துடலாம். அண்ட் இப்போ நம்ம மட்டன் ரோல், அதுக்கு ஒரு பவுலில் ஒரே ஒரு முட்டை, 1 பவுல் மைதா, இவ்வளோ தாங்க அளவு. ஸோ இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு கொடுத்து இதை நல்லா நம்ம பரட்டிக்கலாம். ஒரு தோசை பதத்துக்குங்க, ரொம்ப தண்ணியாகவும் இல்லாமல் கெட்டியாகவும் இல்லாமல் நமக்கு தேவையான அளவுக்கு அந்த கன்சிஸ்டன்சிக்காக தண்ணி ஊற்றி நம்ம நல்லா அதை கலக்கி வச்சுக்கலாம். இதை புளிக்கணும், கொஞ்சம் நேரம் ஊறணும், அதெல்லாம் தேவையில்லைங்க. கலக்கிற உடனே ஊற்றலாம். ஏன்னா நம்மளுக்கு இது முழுக தேவையில்லை. ஸோ மைதா தான். அண்ட் இது பேஸ்ட், வெறும் மைதா தண்ணி, இதை பேஸ்ட்டு கலந்து வச்சுக்கோங்க. அண்ட் இப்போ நம்ம தோசைக்கல் அடுப்பில் வச்சாச்சு. ஸோ அது காஞ்சிருச்சு. தோசை மாதிரி இதே மாதிரி அள்ளி ஊற்றிக்கோங்க. ரொம்ப லேசாகவும் ஊற்றாதீங்க, ரொம்ப கெட்டியாகவும் ஊற்றாதீங்க. கடையில் கிடைக்கிற மாதிரி சூப்பராக இருக்குங்க கட்லெட்டு ரோலும். அண்ட் தோசை வெந்துருச்சு. கொஞ்சோன்னு எண்ணெய் ஊற்றிட்டு அதை நம்ம பரட்டி விட்டு எடுத்துக்கிறலாம். அதாவது மாவு உங்களுக்கு வெந்தால் போதும், அவ்வளோதாங்க. நான் கொடுத்த அளவில் உங்களுக்கு 15லேருந்து 20 வரைக்கும் வரும்.
ஒரு பவுல் மைதாவில் அண்ட் அவ்வளோதாங்க. இதே மாதிரி நீங்கள் சுட்டு சுட்டு வச்சுக்காங்க. அதில் நீங்கள் நம்ம கலக்கி வச்சுருக்க அந்த பேஸ்ட்டை அப்ளை பண்ணிடலாம். அப்ளை பண்ணிவிட்டு ஸ்டார்டிங்கில் நான் செஞ்சேன் பார்த்தீங்களா, அதுதான் மட்டன் ரோலோட ஸ்டஃபிங். ஸோ அது நல்லா ஆறிடுச்சு. அதை எடுத்து நான் வச்சுட்டு அதை நம்ம ரோல் மாதிரி பண்ணணும். ஸோ எப்படி ரோல் பண்ணணும் அப்படின்றத காட்டுறேன் பாருங்கள். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நிறைய டிப்ஸ் கொடுத்துருக்கேன் அவங்களுக்கு. எல்லாத்தையும் பார்த்துட்டு ட்ரை பண்ணிவிட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ், எப்படி இருந்துச்சுன்னு. நிறைய பேர் எனக்கு மெசேஜோ கால்ஸோ நிறைய பண்ணியிருக்கீங்க, நிறைய எனக்கு சப்போர்ட் பண்ணியிருக்கீங்க. அண்ட் தேங்க்யூ ஸோ மச் என்னை சப்போர்ட் பண்ணதுக்கும் என்கரேஜ் பண்ணதுக்கும். இப்படி தாங்க ரோல் பண்ணணும். ஸோ ரோல் பண்ணிக்காங்க. நல்லா நீங்கள் அந்த மைதா பேஸ்ட்டை மட்டும் நல்லா ஒட்டிக்காங்க. அது நல்லா கொடுத்து நல்லா ஒட்டினா தான் ஸ்டஃபிங் வெளியே வராது. ஸோ இதை நம்ம என்ன பண்ணுறோன்னா அதே பிரெட் க்ரம்ஸில் போட்டு இதை நல்லா டிப் பண்ணிக்கிறோம். நல்லா அப்ளை பண்ணிக்கலாம். பிரெட் க்ரம்ஸை எல்லா இடத்துலையும் போட்டுருங்க. அதே மாதிரி ஃப்ரீசரில் 1 hour வச்சு எடுத்துக்கிட்டிங்கன்னா நல்லா செட் ஆகிடும். ஸோ இவ்வளோ தாங்க. ஸோ மட்டன் ரோல் அண்ட் மட்டன் கட்லெட் ரெண்டுமே ரெடி. எப்படி இருந்துச்சுன்னா அதை நீங்கள் செஞ்சுட்டு சொல்லுங்கள். அண்ட் எங்களுக்கு செம்மையாக இருந்துச்சு. நெக்ஸ்ட் வீடியோவில் இதே மாதிரி சூப்பரான வீடியோட உங்களை பார்க்குறேன். அதுக்கு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் தான் இதை பார்க்க முடியும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.